வெல்கம் டு மை சேனல் சீடாக் தமிழ் சேனல். யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க கிளைமேக்ஸ் சீன் போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ குளிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து பார்த்து அவனுடைய ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்காக ஆழ்து பஸ்ஸில் வந்திருப்பா. ஸோ அப்போ ஜெலஸாக ஃபீல் பண்ணது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பா. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு ஜெலஸாக இருக்கா, நான் அந்த பொண்ணு கூடவே நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க விளாடுறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் அதிகமாகிருச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுவா. உடனே வந்து நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படி கல்யாணம் பண்ணிக்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் தவிர்க்க முடியும், நம்ம ரெண்டு பேருக்குள்ள சந்தேகம் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது, நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ கொஞ்சம் சேடாயிருவா. நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட கேட்பீங்கன்னு நினச்சி பார்க்கல அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லுவாள். அப்புறம் ரெண்டு பேரும் நார்மலாக காமாயிக்குவாங்க. இவ கொஞ்சம் அழுகிற மாதிரி இருந்தோன்னே இவனை தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு காமாயிக்குவான். அப்புறம் அவனோட ரூமில் வந்து கிட்டார் இருக்குமா. ஸோ இது யார் வச்சிருக்கா அப்படின்னா ஜியாங் தான் வச்சிருக்கான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக அதை ப்ளே பண்ணி காட்டுவான். அப்படின்னா ஷிடாங்க்கும் இந்த மாதிரி பியானோ வசிக்கிற பழக்கம் இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு எனக்கு எதுவுமே கிடையாது, சின்ன வயசுல ஹாபி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்புறம் எல்லாரும் நல்லா தயாராகிடுவாங்க. சைனாக்காக விளையாடுவாங்க. அவங்க கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடணும். ஸோ அவங்களுக்கான ரேலி எல்லாமே நடந்து எல்லாருமே அந்த எரினாக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ அங்கே வச்சு இந்த கோச் சொல்லுவார், எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வின் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த ஆப்போசிட் விளையாடுவாங்களா அதுக்காக. ஸோ இவங்கெல்லாம் ஜூனியர்ஸாக, ஸோ சீனியர்ஸை பற்றி கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுவாங்க. ஜியாங் சொல்லுவான் ஸ்னூக்கர்ஸ்க்கு எப்போவுமே வயசே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்புறம் ஃபஸ்ட் மேட்ச்சில் இவங்க ரெண்டு பேர் தான் விளையாடுவாங்க. நல்லா விளையாடி எல்லாருமே நல்ல மெடல்ஸ்லாம் வாங்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து ரைட் சைடு ஆம் வந்து இன்ஜூரியாக இருக்கும். ஸோ அதுக்காக அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பான். அப்புறம் ஆன்லைன் கொஞ்சம் காசி போயிட்டுருக்கும் இவளை பற்றி, ஹீரோ பற்றி இந்த மாதிரிலாம். அப்புறம் இவங்க வின் பண்ண அந்த மெடல் பற்றி ஜியாங் வந்து கொஞ்சம் பெருமையாக பேசிகிட்டு இருப்பான். அப்புறம் அவங்களுக்குள்ள நடந்த ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேருமே கோல்டு மெடல் வாங்கியிருப்பாங்க. ஸோ சைனாவை ரெப்ரசென்ட் பண்ணி அவங்களுடைய நேஷனல் ஆந்தம் வந்து இது பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் அவங்க லைஃப்பில் நடந்த சின்ன வயசுலேருந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தது, இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே அந்த ஆடிட்டோரியமில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹீரோவும் வெளியில் வந்ததுக்கப்புறமா ஹீரோயின் கூட ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். அப்போ டாக்டர் வந்து அவனோட ஆம் இன்ஜுரியை பற்றி பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஷிடாங் தான் சொல்லுவான். ஸோ அவங்க வந்து அங்கே போயிடுவான். அப்புறம் ஷிடாங்கை லின் கூட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறக்காக ஜியாங் வந்து நீ லின் கூட போய் பேச அப்படிங்கிற மாதிரி அவனை அனுப்பி விட்டுருவான். அவள் லின் கூட வந்து உட்காந்துருப்பான். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம ஹீரோயின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி ஹீரோ உன்னை ஃபாலோ பண்ணதுன்னு, இந்த மாதிரி எல்லாமே உனக்காக நிறைய பண்ணியிருக்கான், உன்னை அடையிறக்காக அவன் நிறைய கஷ்டப்பட்டிருக்கான், அவன் ரொம்ப நல்லவமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு இடையிட எப்போலாம் சான்ஸ் கிடைக்கும் அப்போலாம் ஹீரோ பற்றி பெருமையாக பேசி ஹீரோயினை வந்து ரொம்ப உயர்வாக நினைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கரெக்டாக ஹீரோ வந்தோடனே வந்தவளை முடிஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேர் கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவனுக்கு வந்து கோட் போட முடியாமல் இருக்கும். ஸோ ஏன்னா எல்லாரும் வெளியே கிளம்ப போவாங்களா. ஸோ அவனுக்கு இவ தான் ஹெல்ப் பண்ணுவா, ஹெல்ப் பண்ணி போட்டுட்ருப்பா. அதுக்கப்புறமா எல்லோரும் வெளியில் போவோம். சைனாவில் இருக்க எல்லாருமே இவங்க ரெப்ரசென்ட் பண்ணி நல்லா விளையாடி கோல்டு மெடல் எல்லாமே வின் பண்ணியிருப்பாங்களா. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வெளியில். கரெக்டாக நம்ம ஹீரோவும் சைன் பண்ணிட்டு இருப்பான். இவன் வந்து பெருமையை பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை மட்டும்தான் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா எல்லாம் மொத்தமாக அந்த காம்படிஷனில் விளையாண்டனால ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்களே. ஸோ இந்த சின்ன ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி டூர் மாதிரி போயிருப்பாங்க. ஸோ அங்கே வச்சு ரெண்டு பேரும் நல்லா ரொமான்டிக்காக ஒவ்வொரு இடமா போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே வச்சு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்பா, அந்த மாதிரி ஏஜ் அதிகமாக இருக்கிற ஒருத்தர் லவ் பண்ணும்போது உனக்கு எதுவுமே தோணலை அப்படிங்கிற. அதுக்கு எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்து கிட்டார் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ளே பண்ணி காட்டிட்டு அப்படியே ஹீரோயினை பர்சீவ் பண்ணது, அவளை எப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் அவளை வந்து கன்வின்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி ரிங் கூட இவங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அதில் ஜியாங்க்கு 2 குழந்தை இருக்கா. அந்த குழந்தை வந்து லின் தான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் இவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆகிட்டு அப்புறம் இவங்களும் அந்த நார்மலாக விளாண்ட எல்லா இடத்துக்கு போய் பார்த்துட்டு அப்புறம் இவங்க 2 பேரும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு மீட் பண்ண அந்த ரெட் ஃபிஷ் பார்க்கு தான் 2 பேரும் போயிருப்பாங்க. அங்கே வச்சு 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே நமக்கு இந்த ட்ராமா முடிஞ்சிருக்கு. இன்னும் நல்ல ட்ராமாவோட பார்க்குறேன். பாய்.